வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ரீடிங் என்ன அப்படின்னா, கேரியர், ஜாப் ரீடிங் பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் பார்த்துடலாம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஸோ இன்றைக்கி பயல் செலெக்ஷன் நான் 3 நம்பர் வச்சுருக்கேன். எனக்கு நான் ஐடியா இருந்துச்சு எனக்கு நம்பர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு. பட் நான் செலக்ட் பண்ணதுலேருந்து அதாவது இந்த 3 நம்பர் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ 2, 8, 6. ஸோ பயல் 1 2, பயல் 3, பயல் 2 8, பயல் 3 6. 2, 8, 6. உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக இது பிடிக்குதோ அதுதான் உங்களோட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சந்திரன், சனி, சுக்கிரன். ஸோ உங்களுடைய கேரியர் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுடைய இது டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அந்த தசா புத்தி போயிட்டுருக்கலாம், இல்லை சம் அட்ராக்ஷன் உங்களோட இன்ட்யூஷன் எது சொல்லுதோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இந்த டேட் ஆஃப் பர்த்லேயே பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி அந்த நம்பர் இந்த இந்த ரீடிங்குரிய நம்பர்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த நம்பர் தான் நான் வச்சுருக்கேன். பயல் 1 போயிடலாம். நம்பர் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வாவ், வீல் அண்ட் த வேர்ல்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. ஃபஸ்ட்டு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண விஷயமா இருக்கலாம். ஓகே, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மணி வைஸில் சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை போஸ்டிங்காக இருக்கலாம். சிலருக்கு ஒரு வேறு இடம் சேஞ்ச் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிரான்ச் இல்லை ஜாபே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபாரின் அப்ராட் அந்த மாதிரியும் சான்சஸ் இருக்குது. இல்லை அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் இங்கேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி கூட சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்னா நீங்கள் உங்களுடைய ட்ரீமை ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்திருக்கீங்க, இல்லை கொண்டு வர போகிறீங்க. ஏன்னா நிறைய ஒரு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபேவராக தான் அமைய போகுது இனிமேல். த வீல் அண்ட் த வேர்ல்டு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது, இல்லை நிறைவேற்றிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு சரௌண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மனிதர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய ஒர்க்குக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட்டுக்கு அதுக்குரிய ஒரு ஏர்னிங் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பார்க்குறவங்க ஒரு ஜாப் இல்லாமல் 2 ஜாப் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். ஒரு பேஷன், ஒரு ஒர்க் பண்ணுறது, ஏதாவது ஒரு படிச்சிருக்கலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லலாம், யூடியூப் சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். அது பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது பெருசாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த மணி, அந்த சிச்சுவேஷன், அந்த இடம், அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்திங் ஒரு நியூ பீப்புள், நியூ சரௌண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது, கிடைக்க போகுது. சிலர் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட இருக்கலாங்க, சான்சஸ் இருக்குது. எனக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கலாம். ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயமும் தெரியுது எனக்கு. ஸோ அதுலேயும் ஏதாவது ஒரு ஏன்னா இங்கே பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜாப் இல்லாமல் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஜாப் நீங்கள் பண்ணி ஒரு ஏர்னிங் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2025 அப்படின்றது இங்கே வருது. ஸோ இந்த வர்ற ஒரு வருடத்தில் ஏதோ ஒரு பெருசாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சாதிக்க போகிறீங்க. அந்த சூழல் மாறப்போகுது, அந்த சூழல்களும் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை 2 கார்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், த வீல் அண்ட் த வேர்ல்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எங்கே ஃபேவராக இருக்கோ, எந்த மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, எப்படி மணி வைஸில் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டெவலப் பண்ண முடியுமோ, க்ரியேட் பண்ண முடியுமோ, உங்களுடைய ஜாப் வைஸில் உங்களுடைய அது என்ன சொல்கிறது, ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கட்டும், அங்கே எங்கே உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறாங்களோ, ஸோ அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இல்லை உங்களுக்கு ஓனாக கூட உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஓன் பிஸ்னஸ், ஒரு நியூ ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
இந்த ரீடிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபெமினைன் சப்போர்ட் எனக்கு தெரியுது. உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கலாம். நீங்க பண்ற ஒரு ஒர்க்ல வந்து ஒரு என்ன சொல்றது? டீம் ஒர்க் அப்படின்ற மாரியும் தெரியுது. எனர்ஜி அந்த மாரி வருதுங்க எனக்கு. ஓகே. பட் ஆனா வந்து நீங்க உங்களுடைய இது பார்க்கும்போது ஆ பெருசா இங்க வந்து சீரியஸா இல்ல நீங்க. ட்ரை பண்ணலாம். அதான் நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன். ட்ரை பண்ணலாம். கிடைக்குமா? அப்படின்றது. பட் ஆனா உங்களுக்கு கிடைக்க போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இன் அன்எக்ஸ்பெக்டட் வே. உங்களுக்கு சப்போர்ட்ஸ் தெரியுது. ஓகே. ம். அதேமாரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது பொறுத்து தான். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் அமையும் அந்த மாதிரி தெரியுது. சிலர் வந்து ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இருக்கலாம். ட்ராவலிங் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை எக்ஸிக்யூட்ஸாக இருக்கலாம். இல்லை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஸோ சம்திங் அந்த ரிலேட்டட் ஜாப் அந்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கூட உங்களுக்கு ஏர்னிங் இருக்குது. மணி வைஸ் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு மினிமம் 4 லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அந்த மக்கள் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க, பட் இருக்குது உங்களுக்கு. ஒரு ஒரு எனக்கு பார்க்குறவங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் பண்ணுற ஃபீல்டில் ஒரு ஒரு ஃபேமஸாக தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலர் வந்து ஒரு கம்பெனிஸ் ரன் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கலாம். அது வந்து ரிலேட்டட் லேடிஸ் அந்த மாதிரி கூட அது இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கலாம். இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் இருக்கலாம். இல்லை வந்து சம்திங் அவங்க யூஸ் பண்ணுற குக்கிங் யூஸ் பண்ணுற அந்த திங்ஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து வேர்ல்டு வைடாக அது வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள். ஸோ அதில் வந்து ஒரு ஈக்குவல் ஒரு கிவன் மணி அப்படின்றது வந்து கிடைச்சிட்ருக்கு உங்களுக்கு. ஏர்னிங் அப்படின்றது வந்து கிடச்சிட்டு இருக்குது உங்களுக்கு. இல்லை பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. ஓவரால் உங்களுடைய கார்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பண்ணிட்டுருங்க. கண்டினியூ டூயிங். அதே மாதிரி வந்து அதுக்குரிய ஒரு டோர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எது ஃபேவர் அப்படின்றது வந்து பண்ண போகிறீங்க. அதுக்குரிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு மேலே கார்ட்ஸ் எடுக்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுது. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய வைபாக இருக்கட்டும், உங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக வச்சுருக்கீங்க. ஃப்யூச்சருக்குரிய ஒரு தேடுதல் அப்படின்ற மாதிரி இங்கே தெரியுது. ஒரு ஸ்டெபிலிட்டி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ சிலருக்கு இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகும். ஸோ சிலருக்கு வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு பிரிஞ்சு இருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து வேலைக்காக அப்ராடில் இருக்காங்க அப்படின்னா சேர்றதுக்கு ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சான்சஸ் 100% இருக்குங்க. ஸோ 2025 வந்து உங்களுக்கு பெரிய மாறுதல் கொண்டு வரும். ஸோ இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சிலருக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போவே ஸ்டார்ட் ஆகிருக்கும். சிலருக்கு ஒரு இந்த ப்ரெடிக்ஷன் மூலமா நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் 8 நம்பர் 8 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய கெரியர், ஜாப் இந்த மாதம் எப்படி இருக்குது? ஏதாவது அட்வைஸ் இருக்கா? ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா உங்களுக்கு? கார்ட்ஸ் பார்க்கலாம். 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து விலகி வந்திருக்கீங்க அப்படின்றது தெரியுது. சம் ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து தெரியுது.
இல்லை உங்களுக்கு இருக்கலாம், இல்லை நீங்கள் அந்த பிளேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம். அந்த சரவுண்ட்ஸ் பிடிக்காம, இல்லை அந்த பீப்புள் அப்படின்ற மாதிரி பெருசாக உங்களை வந்து ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை அந்த வேல்யூவாக இருக்கட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய வழி, உங்களுடைய ஒரு செல்ஃப் எங்கே இருக்குது, எங்கே அந்த ஃபீல்டு, இல்லை உங்களுடைய ஒர்க்குரிய அந்த பிளேஸ் எங்கே இருக்குது, அது தேடிட்டு இருக்கலாம். சம் பிளானிங்ஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு, படிச்சுட்டு இருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அதுக்குரிய ஒரு க்ரியேட்டிவிட்டி நீங்கள் பண்ணிகிட்ருக்குற மாதிரி தான் தெரியுது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுடைய மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக்காகவே எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப லைஃப்பில் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய கடந்து வந்திருக்கீங்க. இப்போ வந்து ஒரு தீர்க்கமாக ஒரு என்ன பண்ணணும், இனிமேல் எப்படி இருக்கணும், நம்மளுடைய சக்ஸஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ யாருடைய இன்ஃப்ளூன்ஸும் நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ, எப்படி ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு நீங்கள் வச்சுருப்பீங்களா, அது மாதிரி ஒரு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சூழலுக்காக வேண்டியே, இல்லை வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக வேண்டியே ஆல்ரெடி இருந்த ஒரு பிளேஸில் ஒரு சகிச்சுக்கிட்டு, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இல்லை வந்து அந்த சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்திருக்கலாம். பட் அது வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஒரு மணியாக இருக்கட்டும், அந்த பிளேஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேவர் உங்களுக்கு கொடுத்துருக்காது, ரிட்டன் கொடுத்துருக்காது. பட் அதுக்கு வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்கு வந்து ரிட்டன் அப்படின்றது வந்து இருந்திருக்காது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நியூ ஒரு ஸ்டார்ட் தெரியுது, ஃப்ரெஷ் அப் எனர்ஜி தெரியுது. ஸோ உங்களுடைய ஒரு பிளேஸ் எங்கே இருக்குது, எப்படி நீங்கள் வந்து இருக்கணும், எப்படி வந்து இனிமேல் நம்ம வந்து ஒரு ஒரு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, எப்படி வந்து அது கீப்பப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய வைப் தெரியுது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் கூட நீங்கள் இருக்கலாம். பட் ஆனால் உங்களுடைய வைப் தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். உங்களுடைய எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து சிலர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் இருந்தாலும் நீங்கள் அது வந்து கேர் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்குரிய ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, உங்களோட ஐடென்டிட்டி வந்து ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ சிலருக்கு வந்து புரியாதவங்களுக்கு அது என்ன சொல்கிறது, உங்களுடைய ஒரு இது காமிக்க போகிறீங்க, உங்களுடைய பேஸ் என்ன, உங்களுடைய லெவல் என்ன, நீங்கள் எப்படி நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் அந்த ஒரு ஒரு வைராக்கியம்னு சொல்லலாம். அது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சில பேர் உங்களை அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு பெருசாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது இங்கே இல்லாமல் இருக்குது. ஸோ தனித்து தான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, தனியாக தான் போராடிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு தனியாக அப்படின்றது இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பேசிக் சப்போர்ட் கூட இங்கே இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ். அதுவும் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி. ஸோ இப்போ வந்து உங்களுடைய எனர்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கரேஜ் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்குங்க. ஸோ யார் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட் பண்ணாங்களோ, இல்லை வந்து பேசினாங்களோ, இல்லை அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய ஒரு திங்கிங் போயிட்டுருக்கு, உங்களுடைய தாட் போயிட்டுருக்கு. அது வந்து எப்படி இருக்குது, ஒரு எனர்ஜி அப்படின்றது ஒரு ஃபயரி எனர்ஜி மாதிரி தெரியுது. ஒரு ரோஷம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இனிமேல் நம்ம வந்து அதுக்குரிய முயற்சிகள் எடுத்து தான் ஆகணும், இது அந்த மாதிரி தெரியுது. ஓகே, வேறு கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூப்பருங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கும் சரி, உங்கள் ஃபேமிலிக்கும் சரி, ஓகே, அது வந்து நல்ல விஷயமாக தான் போய் முடியும். ஸோ 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ பண்ணுற விஷயம், நீங்கள் நினைக்கிற விஷயம், நீங்கள் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப், ஒரு மனதளவில் ஒரு ஸ்ட்ராங்னஸ், அதெல்லாம் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு லைஃப் வந்து ஒரு நியூ ஒரு பேஸ்மெண்ட், ஒரு எனர்ஜி கொண்டு போகுது. உங்களுக்கும் சரி, உங்கள் ஃபேமிலிக்கும் சரி, உங்கள் சார்ந்தவர்களுக்கும் சரி, அது பெருசாக ஒரு சொசைட்டியில் வந்து காமிக்க போகுது, உங்களுடைய கம்யூனிட்டி சைடில் வந்து காமிக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ பேசிக்காக உங்களுடைய லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கவும் போகுது. நீங்கள் உங்களுடைய டிலேஸ் வந்து முடிய போகுது. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தன் எனர்ஜி தெரியுது. உங்களுக்கும் சரி, உங்கள் ஃபேமிலிக்கும் சரி, நிறைய விஷயம் என்ன சொல்கிறது, வீடாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் நினைக்கிற வாங்குறதா இருக்கலாம், இந்த பென்டக்கிள்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சேவிங்ஸாக இருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறது, இது வந்து நிறைய
தெளிஞ்சு வந்திருக்கீங்க, ஒரு கிளாரிட்டி. ஸோ அந்த மாதிரி கிடைக்க போகுதுங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த டிலேஸ் முடிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு வந்து சம் ரிஜெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்தே வந்துட்டீங்க, கம்ப்ளீட்டாக வந்துட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ எனர்ஜி. ஸோ இது உங்களுக்குரிய ஒரு டைம்ங்க. அது நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அது மூலியமாக உங்களுக்கு வந்து பெரிய விஷயங்கள் காத்திருக்கு. அது வந்து சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். ஏன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. நிறைய மிராக்கிள்ஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது. மணி விஷயத்துலையும் சரி, உங்களுடைய தொழிலையும் சரி, உங்களுடைய ஒர்க்லையும் சரி, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் நடக்க போகுது. ஸோ சிலருக்கு வந்து இங்கே இந்த பாயிண்ட் வருது, திடீர்னு ஒரு ட்ரிப், ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஃபேமிலியோட. இல்லை வந்து அது பிஸ்னஸ் ட்ரிப்பாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. சில இல்லைனா வந்து திடீர்னு ஒருத்தவங்கள பார்க்குற மாதிரியும் தெரியுதுங்க. இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மீட் பண்ணுற மாதிரியும் தெரியுது. அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கல. ஸோ அந்த மாதிரி திடீர்னு பார்க்குற மாதிரியும் இருக்குது. ஸோ அவங்க மூலியமாக ஒரு ஃபேவரும் இங்கே வந்து கிடைக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து ரொம்ப பழக்கம் கிடையாது, முன்னாடி எப்பயோ பழகிருப்பீங்க அந்த மாதிரி தெரியுது. இது வந்து ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. நான் சொல்கிறது வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பேர், இல்லைனா வந்து தொழிலில் யாராவது இருக்கலாம். சிலருக்கு வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்க போகுதுங்க, சான்சஸ் இருக்குது. இல்லைனா திடீர்னு நியூ ஜாப் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு ஒரு ரிட்டர்ன் அப்படின்றதும் கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு சைட் ஜாப் அப்படின்றது கூட நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது வந்து ஃபேமிலி பிஸ்னஸாக கூட இருக்கலாம், ஃபேமிலி சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இங்கே இருக்குது. அவங்களால அது மூலியமாக ஒரு வெளியே வர்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கடனாக இருக்கலாம். அதில் ஏதோ ஒரு விஷயம் அந்த மணி விஷயத்துலேருந்து வெளியே வர்ற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நாலா பக்கம் அந்த மாதிரியும் தெரியுதுங்க உங்களுக்கு வர்றதுக்கு. நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் ஏதாவது வந்து இல்லை வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ டெவலப் அப்படின்றது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து ஃபேமிலியாக கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. சம் பிஸ்னஸ் தெரியுது, அதில் வந்து மணி ஏர்னிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி தெரியுது. சோஷியல் மீடியா ரிலேட் ஆகுதுங்க. ஸோ அதே மாதிரி மிராக்கிள்ஸ் அப்படின்றது இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஸோ பார்க்குறவங்க வான்ஸ் எனர்ஜி தெரியுது. சிலருக்கு வந்து மகர ராசி, மகர லக்னம், மேஷ லக்னம், விருச்சிக லக்னமாக கூட இருக்கலாம். சிலர் கம்ப்ளீட்டாக உங்கள் நேட்டிவே விட்டுட்டு வேறு இடத்துல போய் அப்படியே உங்கள் ஃபேமிலியோடையே இருக்கிறது, அந்த மாதிரி வேறு இடம், கம்ப்ளீட்டாக வேறு பிளேஸ், வேறு ஊர், அந்த மாதிரியும் தெரியுதுங்க இங்கே. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல பெருசாக ஃபேவர் இல்லை, அந்த ஊரே உங்களுக்கு ஃபேவர் இல்லை, அந்த மாதிரி போயிட்டு அப்படியே வேறு இடத்துக்கு போய் செட்டில் ஆகிறது, அந்த மாதிரியே தெரியுது. இது ஃபாரினாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஊராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. சம்திங் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அதுக்குரிய ஒரு கிடைக்க போகுது. ரொம்ப நல்ல ஒரு சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மணி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பேசிக்காகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப பார்த்துட்டு வெளியே வந்திருக்கீங்க. அதுலேருந்து பெரிய ஒரு ஷைன் ஆக போகிறீங்க, ஷைன் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து திடீர் ஒரு என்ன சொல்கிறது, பிரபலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிரபலம் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாதவங்க திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆகிப்பாங்க. ஸோ இவங்களா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும்ல, அந்த மாதிரி ஆறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது தொழிலில், ஒர்க்கில் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் உங்களுடைய வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனர்ஜி வைஸ் வந்து ரொம்ப ஒரு க்ரியேட்டிவிட்டி தெரியுது, ஸ்ட்ராங்கராக தெரியுது, ஹெல்ப் தெரியுது, சப்போர்ட்ஸ் தெரியுது, ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த 6 சுக்ரன். ஸோ உங்களுடைய ஒரு இதை பார்த்துடலாம். உங்களுடைய கேரியர், ஜாப், ரீடிங் இந்த மாதம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அட்வைஸ் என்ன வரப்போகுது, யூனிவர்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். 7 of Wands, Tower, Moon, Chariot. கார்ட்ஸ் எடுத்துடுறேங்க உங்களுக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் வந்து தேடிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆன்சர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதில் தான் ஆன்சர் இருக்குது. நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்களோ அதில் தான் ஆன்சர் இருக்குது. எதை தேடிட்டுருக்கீங்களோ அதில் தான் ஆன்சர் இருக்குது. ஓகே, எப்படி வருது பாருங்கள். இது வந்து உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது உங்களுடைய ஒர்க்கில் இப்போதைக்கு உங்கள் கையில் இல்லை, அதுதான் இங்கே வருது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. பட் ஆனால் உங்களுடைய ஆசை வந்து இங்கே இருக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நடக்கணும், கிடைக்கணும். அந்த ஜாபாக இருக்கட்டும், அந்த ஒர்க்காக இருக்கட்டும், அந்த தொழிலில் வந்து ஒரு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், அதனால தான் நீங்கள் 6 சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குது. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய டைமிங் அப்படின்றது இங்கே பெருசாக இருக்குது. அதில் வந்து எப்படி நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கார்டு காமிச்சிருக்கு. பட் ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி அது வந்து உங்களுக்கு ஃபேவர் கொடுக்கல. பட் சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. சிலருக்கு வந்து மணியில் கூட லாஸ் இருக்கலாம். ஸோ அந்த பர்சனாக இருக்கலாம், அவங்க வந்து நம்பி உங்களுக்கு வந்து அது அந்த சமயத்தில் அவங்க வந்து அந்த உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு நம்பிக்கை வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல இது பண்ணிட்டு போயிருப்பாங்க. இல்லை வந்து ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிளாரிட்டியான பதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போவும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அதனுடைய ஒரு வைப் இருக்குல்ல, உங்களுடைய கோல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு இது அச்சீவ்மெண்ட் அப்படின்றது சொல்லலாம். அது அப்படி இருந்தால் என்னோடய லைஃபே மாறிடும், இப்படி இருந்தால் ஃபேமிலி சிச்சுவேஷனே மாறிடும். ஏன்னா நான் பண்ண விஷயம் அப்படி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி, அந்த எஃபர்ட் அப்படி அப்படின்ற மாதிரி உங்களுடைய உறுதி தான். ஆனால் வந்து இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா, இங்கே வந்து கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் வருது. நான் கார்ட் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரியும் இங்கே இருக்குது. அதாவது ஒரு கரெக்டான ஒரு பதில் வந்து இங்கே இன்னும் அதிலேருந்து வரல. உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல அந்த சிச்சுவேஷனில், உங்கள் ஃபீல்டில், உங்கள் ஒர்க்கில், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஒர்க் சைடில். பட் ஆனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ அந்த ஆன்சர் வரும், எப்போ வந்து அந்த ரிசல்ட் வரும், எப்போ எனக்கு அது கையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இது வந்து இப்போ எக்ஸாமாக கூட இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு தொழிலில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதையே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதையே நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது எல்லாமே நீங்கள் ஒருத்தர் மட்டுமே ஒரு தீர்க்கமாக ஆசைப்பட்டு ஒரு பிளான் பண்ண விஷயங்க. இது நீங்கள் வந்து நடந்தே ஆகணும், முடிஞ்சே ஆகணும், கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் தான் இங்கே வருது. ஓகே, ஸோ இப்போவும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்க்கலாம் வேறு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, கண்டினியூ பண்ணுறதா இல்லை வந்து வெயிட் பண்ணுறதா, சிச்சுவேஷன் இப்படி போயிட்டுருக்கு, எப்போ வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, இப்போதைக்கு இல்லை தான், ஆனால் பேஷன்ஸாக இருங்க. இது வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை உங்களுக்கு.
உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து 2 கப்ஸ் 10 ஆஃப் கப்ஸ் 10 ஆஃப் கப்ஸ் 2மே வந்துருச்சு. உங்களுடைய ஆசைகள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஓகே. பட் ஆனால் வந்து இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மினிமம் 9 டேஸ் 10 டேஸ் 9 வீக்ஸ் 10 வீக்ஸ் இந்த டேஸ்க்குள்ளே இந்த வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிளாரிட்டி இல்லை இல்லை டிலேஸ் அப்படின்றது முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும். ஓகே. இன்னும் உங்களுக்காக நான் ஒரு கார்டு எடுக்கிறேன் கன்ஃபர்மேஷனுக்காக தான். இது வந்து உங்களுக்கு வந்து 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. இந்த சேலஞ்சஸ் வந்து முடிய போகுது. சில விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து மெயினாக எனக்கு பென்டக்கிள்ஸில் தான் எனக்கு ஏன்னா பென்டக்கிள்ஸ் எனக்கு எதுவுமே வரல, பென்டக்கிள்ஸில் தான் எனக்கு வருது. இது வந்து சிலருக்கு வந்து ஒர்க்கில் கூட இருக்கலாம், அந்த டைமிங் சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் கொடுத்துருக்கலாம், அந்த கஷ்டம் இருக்கும். ஓகே. பட் ஆனால் உங்களுடைய விஷ் எப்படி இருக்குது? ஸ்டார். உங்களுடைய விஷ் எப்படி இருக்குது? பெருசாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. 3 கார்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து 4வது கார்டு. உங்களுடைய சேரியட். நீங்கள் உங்களுடைய விஷ் வந்து பெருசாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையும் வேணும் அப்படின்ற மாதிரி வருது. அதே மாதிரி கொஞ்சம் ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்டு தான், அதில் வந்து நிறைய நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க, கிவன் பண்ணியிருக்கீங்க. அதுக்குரிய ரிட்டன் அப்படின்றதும் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நான் சொன்ன டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. 9 வீக்ஸ் 10 வீக்ஸ் 9 டேஸ் 10 டேஸ் சிலருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக கூட அமைகிறதுக்கு 9 டேஸ் 10 டேஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம், இந்த பர்சன், இந்த சிச்சுவேஷன், இந்த கிளாரிட்டி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நினைக்கிற ஒரு ஆசைப்படுற விஷயம். ஓகே. இன்னும் ஒரு கார்டு உங்களுக்கு எஸ் எம்ப்ரஸ். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குங்க. டோன்ட் வரி. இந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் வர போகிறீங்க. 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்களுக்கு வந்து அட் ப்ரெசன்ட் இந்த மூட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் நிறைய கார்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்குரிய. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக்சட் எனர்ஜியாக தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறீங்க. சில சமயம் இந்த 7 ஆஃப் வாண்ட்ஸாக இருக்கீங்க, இங்கே வந்து மூன் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக சொல்கிற இது வந்து என்னென்னா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எதை நினச்சி இப்போ நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களோ அது வந்து கான்சியஸ்லேயே வைங்க. நீங்கள் உங்கள் மனசுலேயே இருக்கட்டும். ஸோ அதுக்குரிய ஒரு முயற்சிகள் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து கைட் பண்ணுறதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த எம்ப்ரஸ் ஸ்டேஜ் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி வந்து நீங்கள் அமைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ ஓகே. ஓகே. ஸோ கார்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் ரிப்பீட்டட் பண்ணிகிட்ருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் அதிலேருந்து வெளியே வரணும். சில விஷயங்களுக்கு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக நீங்கள் மனசை வச்சுக்கிட்டால் தான் உண்டு. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஜஸ்டிஸும் கிடைக்க போகுது. ஓகே. ஸோ பார்க்குறவங்க அக்வேரியஸ் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. சனி திசை சனி புத்தி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலருக்கு கேது கூட இருக்கலாம், கேது திசை கேது புத்தி கூட இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ சம் டிலேஸ் இருக்கலாம். ஆனால் கரெக்ட் டைமில் உங்களுக்கு வந்து அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் மனசை வந்து பலப்படுத்திக்கோங்க. அது எப்படிப்பட்ட இப்போ சிச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டு இருந்தாலும் அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. பட் இப்போதைக்கு கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.